நினிவேக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க போறேன், அவங்களுடைய பாவங்கள் வந்து என்னை எட்டினதுன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல போகும்போது ஜனங்க வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். வசனம் அப்படிதான் இருக்கு, மனஸ்தாபப்படுறார். மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை இல்லாமல் பண்ணல, அந்த தீங்கை இல்லாமல் பண்ணல, தள்ளி போடுகிறார். நினிவே அழிக்கப்பட்டது உண்மை, அதற்கு பிறகு அது தள்ளி போடப்படுகிறது. இப்போ ஆபிரகாமுடைய பிரேயர் எடுத்துக்கோங்க. அவர் ஜெபம் பண்றார், 10 நீதிமான் இருந்தால் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவேளை சோதோம்ல 10 பேர் இருந்திருந்தா, ஒருவேளை அது அழிக்கப்படாம காப்பாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா சோதோம் அழிவுக்கு நேரா வந்துருச்சு. ஆபிரகாமுடைய ஜெபம் தான் கடைசி. ஆபிரகாம் தான் சொல்றாரு, நான் கடைசியா இன்னும் ஒரு தடவை பேசுறேன்னு. கர்த்தர் சொல்லல. ஆபிரகாம் இன்னும் பேசியிருந்தாலும் கர்த்தர் கேட்டிருக்க தான் போறாரு. ஸோ அப்போ பிரேயர் வந்து மாற்றும், தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பிரேயர் எப்படி பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நான் சொல்லக்கூடியது விஷயமே அதுதான். பிரேயர் மஸ்ட். இப்போ 2 வகையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரேயர் 2 வகை இருக்கு. ஒன்று, நீங்க உங்க அழிவுக்காக ஜெபம் பண்றது, அழிவிலிருந்து காப்பாத்துங்க, இந்த என்னோட தேசம் அழிய போகுது, எங்க ஏரியா அழிய போகுதுன்னு ஜெபம் பண்றது. இன்னொன்று, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றது. ஐயோ என் தேசம் அழிஞ்சு போகுது, ஆண்டவரே அந்த தேசத்தை காப்பாத்துங்க, அமெரிக்காவை காப்பாத்துங்க, இப்படி காப்பாத்துங்க, நம்ம ஜெபம் பண்றது ஒன்று இருக்கு. இந்த 2 ஜெபமும் ஜெபிக்கிற விதத்தில் தான் வித்தியாசப்படுது. ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துப்போம். நான் ஜெபம் பண்றேன், எதுக்காக ஜெபம் பண்றேன்? என்னுடைய தேசத்துல இப்படிலாம் நடக்குது, இந்த பேண்டமிக்கே எடுத்துப்போம், இப்படி ஒரு அழிவு வருது அப்படின்னு. அப்ப இந்த அழிவுக்கு எது காரணம்னு பார்க்கணும். கர்த்தர் ஒரு அழிவை அனுமதிக்கிறார், கொள்ளை நோயை அனுமதிக்கிறார். கொள்ளை நோய் கர்த்தர் அனுமதி இல்லாமல் வராது. அப்படி கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டு வரும்போது இது எதனால அனுமதிக்கப்பட்டது? அப்ப அந்த அனுமதிக்கப்பட்டது கர்த்தரை கோவப்படுத்தி இருக்கு, ஏதோ ஒண்ணு கர்த்தரை கோவப்படுத்தி இருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தருடைய கோவத்தை ஆற்றக்கூடியதால தான் என் ஜெபம் இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பேண்டமிக் நிறுத்தப்படும். தேசத்துல ஆண்டவர் வந்து தாவீதிட கேட்கிறாரு, உனக்கு எது வேணும், இத்தனை வருஷம் பஞ்சம் வேணுமா, இத்தனை நாள் இது வேணுமான்னு கேட்கப்படும் போது அவன் வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறான்னா 4வது ஆப்ஷன் கொடுக்குறான், உம்முடைய கரத்தில் நான் விழுறேன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து தேசத்துல ஒரு வாதை வந்துடுது, சங்காரத்தூதன் வரான். வரும்போது தாவீதினுடைய ஜெபம், நான் தானே தப்பு செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொன்ன போது கர்த்தர் வந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். சரி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னுடைய பிரேயர் வந்து கர்த்தருடைய இதை மாற்றும். எப்போ மாற்றும்? நான் உணர்ந்து அந்த கர்த்தரை கூல் பண்ற அளவுக்கு என் பிரேயர் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் அது நடக்கல அப்படின்னா, நான் இப்போ இந்த பேண்டமிக்கை பார்த்த உடனே கதறேன், ஐயோ எனக்கு கொள்ளை வந்துருச்சுன்னு. ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அதை பார்க்கணும். இப்போ தானியேல் வந்து 9ஆம் அதிகாரத்துல அவர் வந்து பாபிலோனுக்குள்ள இருக்கிறாரு, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு. இப்போ அவருடைய பிரேயரை பாருங்க. ஆண்டவரே நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு ஜெபம் பண்ணல. நாங்கள் ஏற்கனவே நிறைய தப்பு செஞ்சுட்டோம், நாங்கள் வந்து உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம், இந்த பாவத்திலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, இந்த பாவத்திலேருந்து என்னை மன்னிங்க. அந்த மன்னிப்பை கேட்ட பிறகுதான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலையை கேட்குறாரு. 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், தானியேல், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அவர் ஒத்துக்கிறாரு, ஆமா ஆண்டவரே நாங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது எது காரணம், இதெல்லாம் செஞ்சோம், நாங்க செஞ்சதுனால நாங்க இன்னைக்கு இருக்கிறோம், எங்களை வந்து தயவு செஞ்சு இந்த பாவத்தை மன்னிங்கன்னு அவங்க கேட்கணும். அப்ப இந்த கொள்ளை நோய் வர்றதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு? நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், உடனே இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தேசத்துல வந்து அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. தேசத்தில் அக்கிரமம் அநியாயம் இன்னிலிருந்து நடக்கல, அது ஏதோ புதுசா 21ஆம் நூற்றாண்டுல நடக்கல. அக்கிரம அநியாயங்கிறது நோவா காலத்துல இருந்து நடக்குது. ஆமா, இன்னைய விட கொடுமையானது நோவா காலம். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்ப அந்த காலத்துல இருந்தே பாவம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் பாவம் இருக்கும் போது கர்த்தர் எப்படி மன்னிச்சுக்கிட்டு வந்தாரு? பாவம் அக்கிரமம் அதிகமா இருந்த காலம் இருந்தது. எப்படி கர்த்தர் மன்னிச்சார்னா, அப்பப்ப ஜனங்க போய் என்ன செய்யறாங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை தடவை ஒப்பு கொடுக்கிறார், எத்தனை தடவை மன்னிக்கிறார். அவங்க அக்கிரமம் செய்யும் போதெல்லாம் தண்டிக்கிறாரு,
திருப்பி மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மன்னிக்கிறார். மன்னிக்கிறார். இது நடக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கும் நான் நீதிமானுங்கிற எண்ணம் மட்டும்தானே எனக்குள்ள இருக்கு. நான் பாவம் செஞ்சு பாவிப்பான்றது வாயால சொல்றது இல்லை, இருதயத்துல இருந்து சொல்லணும். தானியேல் அந்த இடத்துல சொல்லும்போது அவர் பாவம் செஞ்ச மாதிரி நமக்கு எங்குமே இருக்காது. ஆனா தன் சொந்த பாவத்தை போல தன் முற்பிதாக்களின் பாவத்தையும் சொல்லி அவர் ஜெபம் பண்ற. இவர் எருசலேம்ல பாவம் நடந்த போது அவர் பிறந்திருப்பாருன்னு கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல பாவங்கள் ஆகாப் காலத்துல இருந்து ஆண்டவர் பார்த்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் மொத்தத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் இங்க வராரு. இவர் எருசலேமில் இஸ்ரவேலிலேயே அங்க இருக்கும் போதே அவர் உண்மை உத்தமமா வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் அங்க எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆமா. ஸோ தன்னை தீட்டுப்படுத்த அவன் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இவர் பாவம் செஞ்சதை ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியல, ஆனா ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு பாவம் செஞ்சவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அதுல இருந்து மனம் திரும்பணுமே. மனம் திரும்பாம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் பேண்டமிக்ல பதிலே கேட்கப்படாது. ஒரு பதிலும் வராது உங்களுக்கு. முதல் அலையோ ரெண்டாவது அலையோ. நான் சொல்லுவேன், இந்தியாவிலேயே ஸ்பிரிச்சுவல் ஹப் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். நல்லதோ கெட்டதோ தோமாவுடைய ரத்தத்தில் ஆரம்பிச்சு சீகன் பால் கொண்டாந்து வேதம் கொடுத்ததுல இருந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப். இங்கிருந்து பல இடங்களுக்கு மிஷினரிகளும் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்பிரிச்சுவல் ஹப்பா இருக்கிற இந்த இடத்துல இந்தியாவிலேயே அதிகமான பேண்டமிக் நடக்கிற இடமா இருக்குது. முக்கியமா சென்னை சொல்லலாம். முக்கியமா சென்னை. அப்படி இருக்கும்போது என்ன காரணம்? சரி, இப்போ சென்னையை மட்டும் கார்னர் பண்ணல, எல்லா சிட்டியுமே எடுத்துப்போம். நம்ம சிட்டிஸ்ல நம்ம ஏன் நடக்குதுன்னு அங்கே உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. அங்க எதனால இப்படி நடக்குது? இதை வெறும் கொரோனா அப்படின்னு தள்ளிட முடியாது. ஆமா, நாளைக்கு வேற ஒன்று வரலாம். ஏற்கனவே வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்தது. நம்ம இந்த தீர்க்கதரிசிகளை ஓரம் வச்சிருவோம். ஏன் சொன்னாங்க சொல்லலை, அவங்களாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஓரம் வச்சிருவோம். அதை விட்டுருவோம். பர்சனல் நம்மளை பார்த்துப்போம். அப்போ நம்ம இங்கே இருக்கிறோமே, இது நடந்துருச்சு. இப்படி நடக்கும்போது நான் என்ன செய்யணும்? அப்போ என்னுடைய பிரேயருடைய மெத்தட் என்ன? அப்போ உண்மையா மனம் திரும்பினால் மட்டுமே இது மாறும். உண்மையா மனம் திரும்புதல் என்றால் என்ன? அடுத்த கேள்வி வருது. உண்மையாய் மனம் திரும்புதல் என்றால் என்ன? இப்போ எனக்கு கிட்ட ஒரு அக்கிரமம் இருக்கு. அந்த அக்கிரமத்தை நான் வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்காரு. நான் செய்கிற கிரியையை மாத்தினாதான் அடுத்து எனக்கு மன்னிப்பு உத்தரவாதம். என் கிரியையில எந்த மாற்றமும் இல்லைன்னா, அதான் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் திரும்பி இல்ல, அந்த வழியை விட்டு திரும்பவே இல்லை. நான் இப்போ யாரையுமே நான் பர்டிகுலரா இதுல நம்ம குற்றப்படுத்த முடியாது. எல்லாரோடைய பங்களிப்பும் இதுல இருக்கு. தேசத்தின் பாவம்னா அப்படிதானே. தேசத்தின் பாவம்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கு. இன்னைக்கு ஜெபிக்காதவங்களை விட்டுருவோம், புறஜாதியாரை விட்டுருவோம். அவங்களுக்கு தெரியாது. அவங்களான முயற்சி இதுல வெளியே வரதுக்கான அவங்க முயற்சியை பண்றாங்க. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில முயற்சி செய்யறாங்க. இராணுவம் ஒரு முயற்சி செய்து, காவலர்கள் ஒரு முயற்சி செய்யறாங்க, நீதிபதிகள் சட்டத்தால் ஒரு பண்றாங்க, சட்டசபையில் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், எல்லாருமே தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்கவுங்க ஒரு பக்கம் தப்பும் செய்யறாங்க, அதை விட்டுருவோம். அவங்கவுங்களுடைய மெத்தட். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஸ்பிரிச்சுவலி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்றாங்க ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது நாம எங்க நம்மளுடைய மெத்தட்ல தப்பு செய்யறோம், எங்க கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கரெக்டா இருந்தோம்னா தேசம் கரெக்டா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கொரோனான்னு சொல்லி எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் கிருமியா பார்க்காம இது எதனால வந்தது அப்படின்னு பார்க்குற ஆள் நானா தான் இருக்கணும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வெறும் ப்ரேயர் பத்தாது. நீங்கள் 300 நாள் ஜெபம் பண்ணி அழுதாலும் பதில் வராது. கிரியையை செய்யணும், கிரியை நடப்பிக்கணும். நினிவே ஜனங்களை மாதிரி ஒரு கிரியையை நடப்பிக்கணும். தேவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், செய்ய மாட்டோன்ற நம்பிக்கை வரணும். வருதா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் பர்சனலாக மாறணும். நான் மாறாமல் என்னதான் ஜெபம் பண்ணாலும் வெறும் வாயில ஜெபம் பண்ணா எந்த மாற்றமும் வராது. ரெண்டாவது, கூட்டு பிரார்த்தனை. அது சரியாகணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அவங்க அந்த நாடு தப்பிக்கணும், அந்த மக்கள் தப்பிக்கணும், இப்படி ஜெபம் பண்றோம். இப்படி ஜெபம் பண்ணும் போது இந்த கூட்டு பிரார்த்தனை பல இடங்கள்ல நடந்திருக்கு. பைபிள்லையுமே எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும்.
யாரையுமே நம்ம குறை சொல்லலை. ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாவுக்கு நான் வந்துட்டு ஜெபம் பண்ணதான் என் ஜெபம் அவருக்கு கேட்கும். ஏன்னா வசனத்துல சங்கீதம் 65 என்ன சொல்லுது? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். இவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப என் ஜெபம் கேட்கல. நான் ஒன்று சொல்றேன், நடக்கல. நான் ஒரு படி மேலே போயே சொல்லுவேன், என்னுடைய ஜெபம் இருக்கு, அது தேவனுக்கு விருப்பம் இல்லாமையே இருக்கும். பட் நான் பண்ணேன்றதுனால கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அப்படி ஒரு சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு நிறைய. இப்போ பனியும் மழையும் 3.5 வருஷம் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? எலியா சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17 சொல்றாரு. இது கர்த்தர் சொன்னதா எலியா சொன்னதா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்காது. எலியா சொன்னதுதான். சரி, இது எலியா சொன்னதுதான்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, யாக்கோபு புஸ்தகத்துல சொல்லும் போது பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சொல்லி இருந்தா அவன் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ப்ராஃபஸி. இங்க அந்த ப்ராஃபஸியை இவன் சொல்றான். இவன் சொன்ன உடனே எலியா என்ன பண்றாரு? அடுத்த 3 வருஷம் ஜெபம் பண்றாரு. போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன் பனியும் மழையும் பெய்யாதுன்னு, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். இப்ப கர்த்தர் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு ஒரு தேசத்தையே அடைச்சு வைக்கிறாரு. அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுது ஜெபம் பண்ணினான். அப்ப அந்த பிரேயர் அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப ஜெபம் பண்ணக்கூடிய ஆளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனே கிரியை செய்யறாருன்னா, அந்த ஜெபம் பண்றவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கணும். அவன் ஜெபம் பண்ணான்னா கர்த்தர் கேட்பாரு. அது அவருக்கு சித்தம் இல்லை, அவர் சொல்லல, ஆனா அவன் சொன்னான். அதுதான் நான் சொல்ல வரேன் வித்தியாசம். அப்ப ஜெபம் பண்ணக்கூடியவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், நம்ம சொன்ன உடனே அது கர்த்தர் சொல்லாதா இருந்தாலும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தால் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு பதில் வரல. ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பா நிக்கல. கர்த்தருக்கு முன்பா நிக்கிறவனா இருந்தா தைரியமா நான் இந்த ஜெபத்தை செய்வேன்ல. அதுதான் இங்க மிஸ்டேக். அந்த ஜெபத்தை தான் நாம ஏறெடுக்கணும். இப்ப